போசு வாங்கப்பா. என்ன சமையலுக்கு கறிகா நறுக்கியாவதா? ஆமாப்பா. அதெல்லாம் சரிதான். டாக்டர் கொடுத்த டானிக் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன்ப்பா. அதெல்லாம் வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். உடம்ப பார்த்துக்கணும். போஸ் இன்னும் ரெடி ஆகல? அவர் குளிச்சிட்டு இருக்காருப்பா. குளிக்கிறானா இந்த நேரத்துலயா? அது கட்டிச்சு போ. என்ன தானே அது? உன்னை கட்டிக்கிட்ட பிறகு நீ அவனை திருத்துவேன்னு பார்த்தா இன்னும் சோம்பேறியாவே இருக்கிறான். சின்ன பையெல்லாம் லட்சமா விடியல குளிச்சு விட்டு வியாபாரத்தை கவனிக்க வேணாம். இப்படி உச்சி வேலையில குளிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்கப்பா இன்னும் 8-9 மணிக்கு தான் எழுந்துக்கிறாரு. இப்படி இருந்தா சரிப்படாது தானே. நீ தான் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவனை திருத்தணும். பாரு, அவசரமா மெட்ராஸ் கிளம்பணும். இவன் இப்படி லேட் பண்ணாக நாளைக்கு தான் போய் சேருவோம் போல் இருக்கு. வாங்க மாமா, எப்போ வந்தியா? இப்பதான்ப்பா வந்த. நீ என்ன சாவகாசமா குளிச்சிட்டு இருக்க? மழை மழைன்னு கிளம்ப வேணாமா? 12 பஸ் பிடிக்க வேணாமா? 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன் மாமா. ஓப்பா. அம்மாக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணு சட்டு கிளம்புப்பா. போய் அவனை தாட்டி விடு. என்னங்க அன்னைக்கு என்னமோ மாணிக்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு தையா தக்கான்னு குதிச்சிங்க. இன்னைக்கு என்னமோ மாமனார் வந்து கூப்பிட்டோன்னே புயல் மாதிரி புறப்பட்டுட்டீங்க. என்ன விஷயமா? இந்த பார்த்தனோ எந்தெந்த மேட்டரை எப்படி எப்படி டீல் பண்ணணும் ஐயாவுக்கு தெரியும். அடே அப்பா, ரொம்ப கம்பீரந்தா. வழியுது. கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. அது சரி. போலாமா மாமா? வாப்பா. முதலாளி, இவன் வேற. என்ன மணி வேலையை விட்டு இங்கே வந்து நிற்கிற? வேலையாக தான் வந்தேன். மொத்தமாக 100 கலர் ஆர்டர் வந்திருக்கு. ஏதோ கட்சி மீட்டிங்கா. நான் வெளியூர் போறேனேப்பா, நீங்களே பார்த்துங்க. என்னால் வர முடியாது. இல்லைண்ணே, ஆள் பத்தாது. நான் மட்டும்தான் இருக்கிறேன். எசன்ஸ் வேற இல்லை. வெளியூர் போய் நான் தான் வாங்கின்னு வரணும். நீங்கள் வந்தால் தான் வேலையாகும். நான் மெட்ராஸ் போறேனேடா. ஒன்று பண்ணு, ஒன்னால முடிஞ்சா பாரு. இல்லைன்னா அந்த பாட்டிங்கிட்ட எங்களால் முடியாதுங்க, நீங்கள் வேற இடத்த பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. ஏன் மணி நில்லுப்பா. போஸ், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? வியாபாரிக்கு வியாபாரம் தான் முக்கியம். ஒவ்வொருத்தான் ஆர்டர் கிடைக்கிறேன் அல்லாடிட்டு இருக்கிறான். நீ வழியே வந்து ஆர்டர் வேணாம்ங்கிற. போப்பா, ஃபேக்டரிக்கு வந்து வேலையை கவனிப்போ. அதுக்கு என்ன மாமா பண்றது? நமக்கு வேலை இருக்குல்ல. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை கவனி. என்ன மாமா நீங்க கிளம்பிட்டு? போஸ், நான் சொல்றேன், வியாபாரத்தை கவனி. நான் வரேன் மாமா. சரி சரிம்மா, நான் பஸ் பிடிக்க போறேன். அதுக்குள்ள ஒரு வாய் காபி கூட குடிச்சிட்டு போறேன். சரிப்பா. பாஸ், ஏம்பா பாஸ்? யாரு? ஓ, முத்தையாவா? பையா, போஸை பார்க்க வந்தியா? அவன் இப்பதான் ஃபேக்டரிக்கு வரைக்கும் போயிருக்கிறான். என்ன விஷயம்? ஐயா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்கிட்டு போனாப்ல உங்க மருமகன் போஸ். அதுக்கப்புறம் ஆள் கண்ணிலே படுறது இல்ல, ஓடி ஒளிறாருங்க. கேட்டா சாக்கு போக்கெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சரியில்லைங்க. ஏதோ முகதாட்சியில பார்த்து இவ்வளவு நாள் சும்மா விட்டுருந்தேன். ஆத்திரப்படாதய்யா, ஏதாவது எதிர்பாராத நெருக்கடி வந்திருக்கு. கொஞ்சம் டிலே பண்ணாலும் கொடுத்துருவார்ல. எங்க கொடுத்தாரு? சரியான ஜவ்வு பார்ட்டிங்க உங்க மருமகன். வாய் மட்டும் கிழிது நல்லா, ஆனா சொன்னபடி கொடுக்கறது கிடையாது. ஐயா, இப்படி கோச்சுக்கிறாதீயா. வியாபாரினா பணமோட சகஜம். இப்ப கூட ஒரு பெரிய ஆர்டர் பிடிக்க தான் ஃபேக்டரி போயிருக்காரு. ஐயா, அன்னைக்கு கூட உங்க பொண்ணுகிட்ட எச்சரிக்கை பண்ண தான் போனேன். உங்க இன்னொரு பொண்ணு என்னன்னு தெரியாம தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடந்தாங்க. ஐயா, சின்ன பொண்ணுங்க புரிஞ்சா பேசுறது விடுங்க. இதை பாருங்க, இப்ப கூட பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பார்ட்டி ஃபேக்டரி வந்திருக்காங்க, போயிருக்கான். அவங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து நிச்சயம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். முழுசா நிலம் பாதியாக கிடைக்கும். நேரம் ஃபேக்டரி போய் வாங்கி. எனக்கு என்னமோ கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இல்லைங்க. நான் அங்கதான் போறேன். பணத்தை கேட்டு கேட்டு அலைஞ்சு என்ன மொட்டை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நல்ல குடும்பம். கடன் வாங்கினது நானா அவனா தெரியல. கேட்டா ரோச்சா மட்டும் நல்லா பொத்துக்கிட்டு வருது.